போற வழியில் ஒரு மெடிக்கல் கிட் வருது. அதாவது நம்ம ஹீரோவுக்கு அடிபட்டிருக்கோம், இப்போ அவன் அந்த மெடிக்கல் கிட்ட தொட்டோன்னே அவனுக்கு எல்லாமே குணமாயிடுது. ஆனா இதெல்லாம் அந்த கேமுக்குள்ள இவங்க நார்மல் மக்களா இருக்கிறப்ப டச் கூட பண்ண முடியாது. அதே மாதிரி அவனுக்கு மேல நிறைய காசு வருது, அதை டச் பண்ண உடனே எல்லாமே அவனோட அக்கௌண்ட்டுக்கு போகுது. இப்ப ஹீரோ நினைச்ச மாதிரி ஷூஸ் அது இது நிறைய வாங்கிக்கிறான். இப்ப அந்த வீடியோ கேம் உருவாக்குனாங்கல்ல சூனாமின்ற ஒரு கம்பெனி, அவங்க ஆபீஸ்ல அங்க 2 பேர், அதாவது யாரோ ஒரு என்பிசி, அதாவது நான் பெர்ஃபார்மிங் கேரக்டர் வந்து கூலிங் கிளாஸ் சப்போர்ட் யூஸ் பண்றாங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோவை தடுத்து நிறுத்த பாக்குறாங்க, ஆனா முடியல. இப்ப அவங்க ஒரு போலீஸ் மாதிரி அந்த கேமுக்குள்ள வந்து நம்ம ஹீரோ கிட்ட நீ ஒரு நார்மலான ஆளு, நீ பிளேயர் மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறான். அப்ப அவன் ஷூல ஜம்ப் பண்ணி பறக்கிற ஆப்ஷன் இருக்கிறத கவனிச்சு அதை ஆக்டிவேட் பண்றான். அது மூலமா ஜம்ப் பண்ணி அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறான். அப்படி ஜம்ப் பண்ணும்போது ஒரு ரெக்கிங் பாலை பிடிக்க ட்ரை பண்றான், ஆனா மிஸ் ஆகி கீழே விழுந்துடுறான். ஆனா அப்படி விழும்போது இன்னொரு ஆப்ஷன் மூலமா அவனை சுத்தி ஒரு பபுள் கிரியேட் ஆகுது. அப்பாடா தப்பிச்சிட்டோம் அப்படின்னு அவன் நினைக்கும் போது வெளியில ரியல் லைஃப்ல இருக்கிற கேமோட ப்ரோகிராமர்ஸ் வந்து ஒரு காரை வர வச்சு அவனை இடிச்சு அது மூலமா கொன்னுடுறாங்க. ஆனா அவனை கொன்னாலும் கேம்ல பிளேயர்ஸோட எண்ணிக்கை குறையணும்ல, அது குறையவே இல்லை. அதை பார்த்து எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அந்த கம்பெனியோட எம்டி கிட்ட சொல்லணும் முடிவு பண்றாங்க. அந்த கம்பெனியோட எம்டி தான் அந்த படத்தோட வில்லன். இப்ப அந்த 2 பேர்ல ஒருத்தனோட பேர் கீஸ். இப்ப பிளாஷ்பேக்ல இந்த கீஸும் மில்லியும் ஒன்னா ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு காட்டுவாங்க. அதாவது அவங்க 2 பேரும் சேர்ந்து லைஃப் அப்படிங்கிற ஒரு புது கேமை டெவலப் பண்ணிருக்காங்கன்னு காட்டுவாங்க. அந்த மில்லி தான் இப்ப இவங்களோட ஃப்ரீ சிட்டி அப்படிங்கிற கேமை பிரேக் பண்ணி உள்ள வந்திருக்கா. முக்கியமா அவளோட கான்செப்டை தான் இவங்க திருடிருக்காங்களான்னு சந்தேகப்பட்டு உள்ள வந்திருக்கா. அதுவும் இல்லாம அந்த சூனாமி அப்படிங்கிற அந்த கம்பெனிக்கு தான் கீ ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியும். அதனால அவன் மேல அவளுக்கு பயங்கரமா கோவம் வருது. இப்ப அந்த கீஸ் அவகிட்ட அந்த கம்பெனி நம்ம கேமை வாங்கி அதை கடப்புல போட்டுட்டாங்கன்னு சொல்றான். ஆனா அதை மில்லி நம்பவே இல்லை. அதாவது அந்த கேமோட கோடிங்கை வச்சுதான் அந்த கம்பெனி இந்த ஃப்ரீ சிட்டிங்கிற கேம் உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்றா. அதனால அதை ப்ரூவ் பண்றதுக்கு கீஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கிறா. ஆனா அதுக்கு அவன் முடியாதுன்னு சொல்லிடுறான். இப்ப மில்லி மறுபடியும் அந்த கேமுக்குள்ள லாகின் பண்றா. அவ ஹீரோயின் ஒரு லொகேஷனுக்கு அனுப்பி அங்க ஹீரோவையும் வர வைக்கிறா. இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட நான் ஒரு மிஷனுக்காக ஓடிட்டு இருக்கேன், நீ ஏன் டிஸ்டர்ப் பண்றேன்னு கேட்க, அதுக்கு ஹீரோ நான் உனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன்னு சொல்றான். அதுக்கு அவ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுனா நீ உன்னோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும், அப்பதான் என் கூட ஜாயின் பண்ண முடியும்னு சொல்றா. இப்ப ஹீரோயின் இருக்கிறது பார்த்தா 195வது லெவல்ல இருக்கா. ஆனா நம்ம ஹீரோ இப்பதான் 1வது லெவல்லே இருக்கான். அட்லீஸ்ட் 100வது லெவலுக்கு போனாதான் அவன் கூட ஜாயின் பண்ண முடியும். அப்ப ஹீரோ அவகிட்ட என்னால யாரையுமே ஹர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின் ரொம்ப வயலண்டா இருக்கிற பிளேயர்ஸ் கிட்ட இருந்து பாயிண்ட்ஸ் திருடிக்கலாம் அப்படின்னு சொல்றா. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோ ஆர்ம்டு ஹீரோஸ் கூட சண்டை போடும்போது செத்துறான். ஆனா கேம்ல செத்துட்டா மறுபடி உயிர் வந்து வருவாங்கல்ல, அப்படி ஹீரோ வந்து ட்ரை பண்றான். அதுவே அவனுக்கு பெரிய பிராக்டிஸ் ஆகுது. அது மூலமா மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் தோக்கடிச்சு காசு நிறைய சம்பாதிக்கிறான். இப்ப ரியல் லைஃப்ல இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் யார் இந்த பிளேயர்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள ரியல் லைஃப்ல வீடியோ கேமை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே அந்த ஹீரோ கேரக்டரை பிடிச்சிருது. குழந்தைங்களாம் நம்ம ஹீரோ மாதிரி ட்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ நம்ம ஹீரோ கடைசியில் 102வது லெவலுக்கு வந்துடுறான்.